எதுக்கு கண்மணி நீ இப்படி கோவப்பட்ட? அவளை கொண்டு இருந்தா இந்நேரம் நீ ஜெயிலுக்கு போயிருப்ப. அவளை எதிர்த்து நின்னு நீ ஜெயிப்பன்னு பார்த்தா இப்படி விவரம் இல்லாம ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்க. இத பாரு கண்மணி, புத்திய பயன்படுத்து. மா நீ வேற சும்மா இருமா. ஒவ்வொரு நாளும் அவளை நினைச்சு நினைச்சு என் நிம்மதியை தான் இழந்துட்டு இருக்கேன். அதுக்கு அவளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன்னா எந்த டென்ஷனும் இல்லம்மா, நிம்மதியா இருப்பேன். என்னடி பேச்சு பேசுற? முதல்ல வாய கழுவு. கொலை ஜெயிலு அது இது என்னக்கிட்டு நான் நீ சேர்மன் ஆகி ஊரையே ஆள போறேன்னு சொல்லிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். எனக்கு அது எல்லாத்தையும் விட அந்த ராசாத்திய ஒழிக்கிறது தான் முக்கியம். அவ போனாதான் எனக்கு நிம்மதி. இப்ப கூட எங்கேயாவது வழியில பார்த்தேன், அப்படியே காரை விட்டு ஏத்திருவேன். அடி பாவி மவளே, ராசாத்தி அடிச்சு தூக்குறேன்னு சொல்லிட்டு எவனோ ரோட்ல போறவன அடிச்சு தூக்கிட்ட. ஐயோ, அவன் உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானே தெரியலையே. அறிவில உனக்கு ரோட்ல கண்ணு தெரியாம வரா? உன் கண்ணு நான் புடவையில வச்சிருக்கிற கண்ணு அறிவில உனக்கு வெளியில வாமா. முதல்ல காரட்டு இறங்குமா, இடிச்சு அப்படி உட்காந்துட்டு இருக்கிற திமுறா உனக்கு. ஏன்பா நீ? ஐயோ, உனக்கு கண்ணு என்ன நொல்லையாடா? நீ பார்த்து வரமாட்ட? காரை விட்டு மேல ஏத்துறது மட்டும் இல்லாம என்ன கை நீட்டி அடிக்க வர வரையா? பாக்குறியா இந்த ஊரை விட்டு வெளியே எப்படி போறேன்னு பாக்குறியா? என்னடா பண்ணுவ? கண்மணி விடுமா, சும்மா இருடி. ஐயோ, ராசாத்தி மேல இருக்கிற கோவத்தை இவன் மேல காட்டாதடி. இரு இரு, இப்பவே ஆளை வர சொல்லி கார் கண்ணாடி உடைச்சு சுக்குலர் ஆகலாம். ஐயோ தம்பி தம்பி, சும்மா இருப்பா. ஏதோ தெரியாம நடந்துருச்சு. இதுக்கு போய் நீ ஆளை வர வச்சுதான் காரை உடைப்படா. நான் இப்பவே உன் வாயை உடைக்கிறேன். நீ வேற இரு தம்பி. மா, அவன் காரை உடைப்பானால உடைக்கட்டுமே. வாடா, உடைச்சு பாரு. நீங்க யாரு? ஆளுங்களை இப்ப கூட்டு வரேன்னு இல்லையா பாரு. ஏன்பா, அவ சும்மா சொல்றாப்பா, நீ போயேன். அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த ஊருக்கு சேர்மன் வேற ஆக போறாப்பா. பேசாம போயிடுப்பா. இவள மாதிரி பஜார் எல்லாம் சேர்மன் ஆனா அவ்வளவுதான், ஊரே விளங்கிரும். சேர்மன் ஆறு மூஞ்ச பாரு. மா, அவன் இப்போ உன்கிட்ட கேட்டானா? வரவன் போறவன் கிட்ட எல்லாம் என்ன பத்தி சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்க. டேய், மரியாதையா போயிடு. நானே செம்ம காண்டுல இருக்கேன். காரை விட்டு ஒரே அடியா உன்னை சாவடிச்சிருவேன். நீ செஞ்சாலும் செய்யமா, நீ பொம்பளையா? நீ பஜாரி பஜாரி உங்ககிட்ட எல்லாம் போய் உன்னால போறவன் வரவன் என்ன பஜாரின்னு சொல்றான். வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஐயோ, அந்த ராசாத்தியால நானும் 1க்கு 2 அடி வாங்கிட்டேனே. ஐயோ கண்மணி, இருடி, என்னை விட்டுட்டு போயிடாதடி. ஐயோ, இரு இரு இரு, ஏறேன், இரு இரு. இந்தா குடி. ஏன் ராசத்தி, நீ ஒரு பேச்சுக்காக நான் நிக்கலன்னு சொல்லிருக்கலாம்ல? அந்த கண்மணி கோவத்துல இந்நேரம் சுட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? சுட்டிருந்தா என்ன, செத்து போயிருப்பேன். என்ன ராசாத்தி பேசுற? இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? இந்த குடும்பத்துக்கு நீ எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ ராசாத்தி. இதுக்கு மேல நீ ஜாக்கிரதையா இருக்கணும். இனிமே நீ தனியா எங்கேயும் போகாத. மாமா, அவ ஆத்திரத்துல அறிவில்லாம ஏதோ பண்ணிட்டா. இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டா மாமா. ராசாத்தி, கண்மணி துப்பாக்கி எடுத்து நெத்தியில வைக்கிற அளவுக்கு வந்திருக்கா. அவளுக்கு பதவி வரி பிடிச்சு போச்சு. ஆனா அவ இதோட விட போறதில்ல. அடுத்தடுத்து உன்னை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பா. பேசாம நீ எலெக்ஷன்ல நிக்கிற முடிவை வாபஸ் வாங்கிடு. ம். இத பாரு, நமக்கு இந்த அரசியல் எல்லாம் வேணாம். சொன்ன கேளு ராசாத்தி.
ஆமா ரசாத்தி, நமக்கு இதெல்லாம் வேண்டாம். நாமெல்லாம் மிடில் கிளாஸ்மா, நமக்கு இந்த அரசியல் செட் ஆகாது. வேணா விட்டு தொலை. முதல்ல நீங்க பயப்படுறத நிறுத்துங்க. அவளால எனக்கு எதுவும் ஆகாது. அவகிட்ட இருந்து என்ன கூட காப்பாத்திக்க முடியலன்னா அவள மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இருந்து இந்த ஊர் மக்களை எப்படி காப்பாத்த முடியும்? சேர்மன் பதவிக்கு முதல்ல நான் நிக்க தயங்கினேன். நீங்க எல்லாரும் என்ன வற்புறுத்துனீங்க. ஆனா இப்போ நீங்க நிக்க வேண்டாம்னு சொல்றீங்க. ஆனா நான் எடுத்த முடிவுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். ஒரு காரியத்துல இறங்கறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம். ஆனா இறங்கிட்டா யோசிக்கவே கூடாது. அதை எப்படியாச்சும் முடிக்கணும். நான் சேர்மன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனி என்ன ஆனாலும் என் முடிவை மாத்த முடியாது. எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்ன அந்த கண்மணி முன்னாடி நான் சாதிச்சு காட்டணும். நீங்களே யோசிச்சு பாருங்க. பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படி துப்பாக்கியை தூக்குறவன் நாளைக்கு பதவிக்கு வந்தா என்ன ஆட்டம் போடுவா. இந்த ஊரையே ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவா. அவகிட்ட இருந்து இந்த ஊரை காப்பாத்த வேற வழியே இல்ல. நான் சேர்மன் எலெக்ஷன்ல நின்னே ஆகணும். அதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டா கூட இருந்தாலே போதும். யாரும் என்ன எதுவும் செய்ய முடியாது. நாங்க இருக்கோம், நீ கவலைப்படாத. ஏய் கண்மணி, வாடிங்க. என்ன மாப்பிள, என்ன மாப்பிள, ஏன் முன்னாடியே என் பொண்ணு அடிக்கிறீங்க? உங்க பொண்ணு அடிச்சதோடு விட்ட நினைச்சுக்காதீங்க. அவளுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அவளை கெடுக்கிறதே நீங்க தான். குமரா, என்னடா அத்தை, என்ன அடிக்கிறார் அத்தை. எங்க இருந்துடா உனக்கு இவ்ளோ கோவம் வந்துச்சு? உன் பொண்டாட்டிய அடிச்சதே தப்பு. சரி, தாலி கட்டினவன் உனக்கு உரிமை இருக்கு. ஆனா உன்னை விட பெரியவங்க உன் மாமியாரு, அவங்களையும் அடிக்க போற? மா, வயசுல பெரியவங்களா இருந்தா மட்டும் போதாது, பக்குவமா நடந்துக்க தெரியணும். இவளுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்து கெட்டு குட்டிச்சவரா போயிட்டா. இன்னைக்கு அவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா? இவ செஞ்ச காரியத்துக்கு அப்படியே இவள கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்கு. நிறுத்துடா. அப்படி கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற அளவுக்கு என்ன பண்ணாவ? என்ன பண்ணாளா? ராசாத்திய கொல்ல பாத்திருக்கா. அவ நெத்தியில துப்பாக்கி வச்சு சுட பாத்திருக்கா சித்தப்பா. ஏதோ இனி அங்க வந்ததுனால தடுத்து நிறுத்திட்டான். இல்லனா இவ ராசாத்திய கொன்னு இருப்பா. ஒரு உசுறு அநியாயமா போயிருக்கோம். அப்படி என்ன சித்தப்பா இவளுக்கு திமிரு? லாக்கர்ல வச்சிருந்த துப்பாக்கி எப்படி வெளியே வந்துச்சு? அது என்ன விளையாடி சாமானா? அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? போது நிறுத்துங்க. இவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. என்ன மரகதம், இவ்வளவு லேசா சொல்லிட்ட?
அவ பண்ணிருக்கிற காரியத்துக்கு அவளை இந்த வீட்டை விட்டே துரத்தணும். அப்படி கொலை பண்ற அளவுக்கு ராசாத்தி என்ன தப்பு பண்ணா? இதெல்லாம் நல்லா இல்ல கண்மணி. நம்ம குடும்பத்து பேரை கெடுக்கிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம குடும்ப மானம் என்ன ஆகுறது? என்னங்க நீங்க அவகிட்ட போய் குடும்பமானம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அவளுக்கு அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சா அவ ஏன் இப்படி பண்ணிருக்க போறா? கண்மணி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல நீ? ராசாத்திய என்ன வேணாலும் படலாம், கேட்க ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிட்டேன். என் மருமகளை துப்பாக்கிய வச்சு மிரட்டுவ, நான் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? அவ்வளவுதான் உன்ன. மங்க, அதுக்குன்னு ஏன் மருமகளை நீ மிரட்டினா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? சும்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. அவங்க என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க மருமக கதை என்ன ஆகும் தெரியும்ல? இங்க பாருங்க, எனக்கு எல்லாரும் முக்கியம், இந்த வீடும் முக்கியம்தான். ஆனா அதுக்குன்னு என் அக்கா மேல கை வச்சா பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னப்பா பண்ணுவ? வச்ச கைய வெட்ட கூட தயங்க மாட்டேன். பாத்தீங்களா சம்பந்தி, உங்க கண்ணு முன்னாடியே என் பொண்ணு கைய வெட்டுவேன்னு சொல்றான். அட வாய முடுமா, நீங்களா ஒரு பெரிய மனுஷியா? சின்ன பையன் அக்கா மேல உள்ள பாசத்துல சொல்றான், நீங்களும் அதை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க மக பண்ணது மட்டும் சரியா? இப்படி அப்படின்னு பேசி உங்க மக பண்ண தப்ப மறைக்க பாக்குறீங்க. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிட்டா, அதுக்கு என்னங்க இப்போ? அதுக்கு என்ன இப்போ வா? இன்னைக்கு துப்பாக்கி எடுத்தவ நாளைக்கு திங்கிற சாப்பாட்டுல விஷம் வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? பேசாம உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுங்க. இந்த மாதிரி கொலைகாரி எல்லாம் வச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்க கூட முடியாது. கண்மணி, கொஞ்ச நாள் உங்க அம்மா வீட்லயே போயிரு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். இல்ல, நான் போக மாட்டேன். விடுடா, சும்மா நிறுத்துங்க. ஆளாளுக்கு பேசிக்கிட்டு நான் இருக்கும்போதே என் மருமகளை வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்களா? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? டே குமரா, வாய மூடிக்கிட்டு சும்மா இரு. அம்மா, இவ தப்பு பண்ணும் போதெல்லாம் இவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்றதுனாலதான் இவ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காமா. இப்ப பாருங்க, கொலை பண்ற ரேஞ்சுக்கு வந்துட்டா. டேய், அவ பண்ணது தப்புதான்டா, நான் மறுக்கல. ஆனா இவள துப்பாக்கியை தூக்குற அளவுக்கு கொண்டு வந்தது யாரு? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராசாத்தி தான். மரகதம், யாரு என்ன செஞ்சாலும் அதுக்கு ராசாத்தி தான் காரணமா? ராசாத்தி மேல உள்ள வெறுப்பு உன் கண்ணை மறைக்குது. நான் ஒண்ணு சும்மா கண்ணை மூடிக்கிட்டு அவ மேல பழிய சொல்லல, காரணமா தான் சொல்றேன். கண்மணிய கோவப்படுத்தணும், இவளை அவமானப்படுத்தணும்னே வேணும்னே இவளை எதிர்த்து நிக்கிறான். அப்பதானே கண்மணி கோவமாகி ஏதாவது தப்பு பண்ணுவா. அத சாக்கா வச்சு அவளுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்து அவளை வீட்டை விட்டு துரத்தணும். அவ நினைச்ச மாதிரி தானே எல்லாமே நடக்குது. இந்த மாதிரி கிரிமினல் தனமா யோசிக்கிறதுக்குலாம் ராசாத்திக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் அப்படி பண்ணிருக்கா. அவளுக்கு தான் பெரிய வீட்டு சார்பா கண்மணி நிக்கிறது தெரியும்ல. அது தெரிஞ்சும் எதிர்த்து நிக்கிறானா? குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரணும், நான் அவமானப்படணும் தான் இப்படி எல்லாம் பண்றா. அண்ணி, இப்படி எல்லாம் தெரிஞ்சு பேசினா எப்படி? அந்த வரப்பு பிரச்சனை வந்தப்ப யாரு நல்ல தீர்ப்பா சொல்றாங்களோ அவங்க தான் சேர்மனுக்கு நிக்கணும்னு சொன்னோம்ல. வாங்க தம்பி, நீங்க இன்னும் எதுவுமே பேசலையே நினைச்சேன். 1000 இருந்தாலும் உங்க தலை ஒரு பக்கம் தானே சாயுது. அந்த வரப்பு பிரச்சனையப்போ
அவ பக்கம்தான் தீர்ப்பு சரியா வர மாதிரி முடிவு பண்ணது நீங்க தானே? ஏன்னா அவ உங்க மருமக இல்லையா? பாரி, ஊ மருமக ஏ மருமகன் என்னைக்காவது பிரிச்சு பேசிருக்கனா? அப்படி பார்த்ததுனாலதான் பிரச்சனையே. முன்ன மாதிரி இல்ல பாரி தம்பி இப்பெல்லாம். அவருக்கு அவர் மருமக தான் ஒஸ்தியா போயிட்டா. அண்ணி அதுக்காக சப்போர்ட் பண்றாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நீங்களும் அந்த ராசாத்திக்கு தானே சப்போர்ட் பண்றீங்க. உங்க மருமகளை திட்டி தீக்குறீங்க. அவரை பார்த்தாவது நீங்க திருந்துங்க. இங்க பாரு மரகதம், இந்த பேச்சுக்கெல்லாம் மசீர ஆளு நான் கிடையாது. எனக்கு கண்மணி பத்தியும் தெரியும், ராசாத்தி பத்தியும் தெரியும். நீதான் பாம்பு எது பருந்து எதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. எது உண்மைன்னு உனக்கு சீக்கிரம் புரியும். தம்பி, அவ கிடக்குறாப்பா. அவளை பத்தி உனக்கு தெரியும்ல, எதையும் மனசுல வச்சுக்காதப்பா. பாத்துக்க கண்மணி, இந்த வீட்ல யாரும் நமக்கு ஆதரவா இல்ல, புரிஞ்சுக்கோ. இனியாச்சும் நீ இந்த மாதிரி கோழத்தனமான வேலையெல்லாம் பண்ணாத. ஜெயிக்க என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணு. உனக்காக எல்லார்கிட்டயும் நான் பேச்சு வாங்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இத பாரு, இனியாச்சும் உருப்படி அதாவது செஞ்சு ஜெயிச்சு காட்டு. இவ இப்படிதான்ப்பா, எப்பவும் எல்லாரும் தூக்கி எறிஞ்சுதான் பேசுவா, திருந்தவே மாட்டாப்பா. அண்ணே விடுங்கண்ணே, அண்ணிய பத்தி தான் தெரியும்ல. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் சரின்னு சொல்லுவாங்க. நாம என்ன சொன்னாலும் மாற போறது இல்ல. ஆமாப்பா, அவங்க பேச்சு மாறாது, அவங்களும் என்னைக்கும் மாற மாட்டாங்க. ஏதாவது நமக்கு பிரச்சனைன்னு வந்தா நம்ம பாதுகாப்புக்காகத்தான் லைசன்ஸ் எடுத்து துப்பாக்கி வாங்கி வச்சோம். இப்ப அதுவே ஆபத்தா போயிடுச்சே. இனிமே அதை பயன்படுத்தவும் வேண்டாம், நம்ம கையில இருக்கவும் வேண்டாம். டேய் குமாரா, அதை ப்ராப்பரா என்ன பண்ணணுமோ பண்ணி சரண்டர் பண்ணிடு. ஆமாப்பா, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதை தாங்குற சக்தி நமக்கு இல்லப்பா. அப்பா, துப்பாக்கி இப்ப இனியங்கிட்ட தான் இருக்கு. அவங்கிட்ட சொன்னா உடனே கொண்டு போய் ஒப்படைச்சிருவான். நான் சொல்லிடுறேன். சரிப்பா, இப்பவே போய் அவனை பார்த்து பேசு. அண்ணே வாங்கண்ணே. வா புடிதா. ராசாத்தி, நான் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கேன். இன்னைக்கு ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நிக்க மாட்டேன்னு சொல்லிடு. மாமா, சொல்லிடு. இவன் மிரட்டலுக்கெல்லாம் பயந்து பின்வாங்கறத விட செத்து போயிடலாம். சுட்ரி. ஐயோ, ஏய், நீ அடங்க மாட்டல. உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். மாமா, நீ எப்போ வந்த? நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன மாமா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. நீங்க எதை பத்தி யோசிச்சு கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. அங்க நடந்ததை நீ சாதாரணமா எடுத்துக்கிட்ட. ஆனா என்னால அப்படி எடுத்துக்க முடியல. கண்மணி அவ நினைச்சதை அடையறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா. ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு பயமா இருக்கிறா சாத்தி. ரசாத்தி, நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம் தானே சொல்ல வரீங்க? ஆமா. எதுக்காகவும் நான் உன்னை இழக்க விரும்பல. நீ எனக்கு வேணும். நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. மாமா, அப்படிலாம் எதுவும் தப்பா நடக்காது மாமா. கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீ வேணா வேணான்னு சொன்ன. உன்னை வற்புறுத்தி இப்ப இந்த சூழ்நிலையில நிக்க வச்சுட்ட. மாமா, அதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க நல்லதுக்காக தானே இப்படி பண்ணீங்க. நல்லது நினைச்சு பண்ணா கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். என்னமோ தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ பேசாம எலெக்ஷன்ல நிக்காம இரு. அதான் நல்லது. இல்ல மாமா, நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயத்துல இறங்கிட்டா பயந்து பின்வாங்கறது நல்லதில்ல மாமா. என்ன ஆனாலும் சரி, நான் எலெக்ஷன்ல நிக்க தான் போறேன்.
எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் பயப்பட மாட்டேன். ஆனா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. மாமா, எனக்கு எதுவும் ஆகாது. நீங்க ஆகவும் விட மாட்டீங்க. எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு மாமா. நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை.